வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு என்கே தமிழ் அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு தமிழ்நாடு அரசு இலவசமாக வீடு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடு எப்படி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் பெறுவது, என்னெல்லாம் தகுதி இருக்கணும், யாரை போய்ட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லேயுமே உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளோட டெலிகிராம் சேனலில் நீங்கள் இல்லை அப்படின்னா டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பொதுவாக மக்களுக்கு 3 அடிப்படை தேவைகளில் முக்கியமான ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பிடம். அதுவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருப்பிடம்ன்றது மிக அவசியமான ஒரு தேவை. ஸோ இதை கவர்மெண்ட் வந்து உணர்ந்து இதுக்காக அவங்களுக்காக 5%, அதாவது இலவசமாக வீடு வழங்குது இல்லைங்களா கவர்மெண்ட்டு, அதில் மொத்தத்தில் 5% மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதற்கான அரசாணை ரீசெண்டாக வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்க, அதன் அடிப்படையில் நம்ம எப்படி வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து இலவசமாக வீடு பெறுவது அப்படின்றத பற்றி பார்ப்போம். முதலைங்க, இந்த வீடு பெறணும் அப்படின்னா இந்த மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு என்னெல்லாம் தகுதி இருக்கணும் அப்படின்னா, 1, 40% மேலே குறைபாடு கொண்ட மாற்றுத்திறனாளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கணுங்க. அடுத்ததாக யூடிஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய யூனிக் டிசேபிலிட்டி ஐடி, இந்த ஐடியை வந்து நீங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கணும். ஸோ இந்த ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த தகுதிக்கு நம்ம போகணும். அடுத்த தகுதி என்ன அப்படின்னா, நீங்கள் கிராமப்புற பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா கிராமப்புறத்தில் அந்த வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குங்க, பிப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த பிப் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கணுங்க. இதே மாதிரி நீங்கள் நகர்ப்புற பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா அங்கேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக பிப் லிஸ்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிப் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கணும். ஸோ ஆக மொத்தத்தில் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அந்த பகுதியில் பிப் லிஸ்ட்னு சொல்லி ஒன்று மெயின்டைன் பண்ணுவாங்க. கிராமப்புறம்னா ஒரு கிராமத்துக்கும் தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. நகர்ப்புறம்னா ஒரு முனிசிபாலிட்டியோ இல்லை ஒரு சிட்டிக்கோ இல்லை ஒரு டவுன் பஞ்சாயத்துக்கோ தனித்தனியாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிப் லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிப் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் இருக்கணுங்க. ஸோ இந்த 3 தகுதி இருக்குது அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த வீடு பெறுவதற்கான மனுவை வந்து எழுதி தகுதியான அலுவலருக்கு அனுப்பணுங்க. சரிங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து பிப் லிஸ்ட்டில் பேர் இருக்குது, நான் வந்து 40% மேலே வந்து மாற்றுத்திறன் கொண்டு திறனாளியாக இருக்கேன், யூடிஐடி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு எழுதி நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட பிடிஓ ஆஃபீஸுங்க, வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வந்து நீங்கள் மனு கொடுக்கணும். நீங்கள் நகர்ப்புறத்தில் இருக்கீங்க, அதாவது டவுன்லேயோ இல்லை சிட்டிஸ்லேயோ இருக்கீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட முனிசிபாலிட்டி ஆஃபீஸில் போய்ட்டு என்ன பண்ணணுன்னா முனிசிபல் கமிஷனருக்கு நீங்கள் லெட்டர் கொடுக்கணுங்க. ஸோ இந்த லெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கன்சிடர் பண்ணுவாங்க. இவங்க வந்து பிப் லிஸ்ட்டில் இருக்காங்களா, அந்த மாற்றுத்திறன் அட்டை இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கூப்பிடுவாங்க. இன்கேஸ் வந்து உங்களால் வந்து இந்த பிடிஓ ஆஃபீஸ்க்கோ இல்லை முனிசிபாலிட்டி ஆஃபீஸ்க்கோ போயிட்டு அப்ரோச் பண்ணி அதை அவங்கள போய்ட்டு பார்த்து எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் கிராமத்தில் இருக்கீங்கன்னா உங்களுடைய கிராமத்தினுடைய தலைவர் ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, ஸோ அவர் மூலமாக என்ன பண்ணலான்னா நீங்கள் மனு கொடுத்து நீங்கள் போய்ட்டு உங்களுக்கான வீடை வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை நகர்ப்புறத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வார்டு மெம்பர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, ஸோ அவர் மூலமாக என்ன பண்ணலான்னா நீங்கள் மனு கொடுத்து அவர் அப்ரோச் பண்ணி அவர் மூலமாக மனு கொடுத்து அதன் மூலம் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு தேவையான வீடை வாங்கிக்கலாங்க. கடைசியாக ஒரு சில கூடுதல் தகவல் பார்ப்போம். ஸோ இந்த வீடு ஒதுக்குறாங்க இல்லைங்களா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தமாக ஒதுக்குற வீட்டில் 5% வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒதுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அரசாணையில் வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போது 5% ஒதுக்கீட்டில் வந்து மாற்றுத்திறனாளி யாரும் இல்லை அப்படின்னா அப்போ தான் என்ன பண்ணணும் அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அந்த வீடை வந்து ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிக்கு ஒதுக்குற வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஈஸியாக வீட்டுக்குள்ளே போயிட்டு வர மாதிரி அவங்க சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய எந்த மாதிரியான மாற்றுத்திறன் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த வீடை வந்து கவர்மெண்ட் வந்து அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் வந்து நகர்ப்புறத்தில் இருக்கீங்கன்னா அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து வீடு ஒதுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுக்குமாடி குடியிருப்பில் கிரவுண்ட் ஃப்ளோரில் தரைத்தளத்தில் இருக்க வீடு தான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்காங்க மக்களே. ஸோ இதுதாங்க இன்றைக்கான தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, குறிப்பாக மாற்றுத்திறனாளி நண்பர்கள் யாராவது இருக்காங்க இல்லை இந்த மாதிரி வீடு தேவைப்படுறவங்க மாற்றுத்திறனாளி யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.